ஹலோ எவ்ரிவன், நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த கல்கி மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அதே எக்ஸைட்மெண்ட்டோட ரிவ்யூ பண்ணணும்னு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த ரிவ்யூ. ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர்த்த பாராட்டியே ஆகணும். ஒன்று இந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் நாக் அஸ்வின், அண்ட் இன்னொன்று இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் விஜயாந்தி ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய விஷன் வேணும். அந்த விஷன் மட்டும் இருந்தால் பார்த்தாலும் அந்த விஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய பட்ஜெட்டும் வேணும். ஸோ ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். படத்தோட டீம் ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரியே இது ஒரு மித்தாலஜி ப்ளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷனை கலந்த ஒரு ஜான்ரா தான். பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் படத்தோட மெயின் தீம் என்னன்னா, இயர் 2898 நம்ம உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும், அப்போ எப்படி உலகம் இருக்கும் அப்படிங்கிறத அந்த படத்தோட மெயின் தீமாக வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30 to 40 minutes ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்லோவாக இருக்கிறதுனால நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது ஒரு நியூ வேர்ல்டு. இந்த நியூ வேர்ல்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா டப்புன்னா நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போனால் நம்மளுக்குள்ளால அந்த வேர்ல்டுக்குள்ளே ஃபுல்லாக போக முடியாதுங்கிறனால அவங்க ஸ்லோவாக ஒவ்வொன்றா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து சிலருக்கு போர் அடிக்கலாம். பட் எனக்கு ஸ்லோவாக தெரிஞ்சா நான் போர் அடிக்கல. நான் ஊனாவே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தேன். அண்ட் தென் மூவியில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய சர்ப்ரைசஸ் அண்ட் கேமியோஸ் இருக்கு. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். எப்படி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு 3 ஆக்டர்ஸ் அண்ட் 3 டேரக்டர்ஸ் கேமியோ பண்ணியிருந்தாங்க. அது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. நான் யாருன்னு ரிவீல் பண்ண விரும்பல. நீங்களே போய் தேட்டரில் பாருங்க, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தென் இந்த படத்தோட காஸ்டிங் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே டஃப்பான காஸ்டிங்னு சொல்லலாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. அண்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப கிராண்டியராக இருந்துச்சு. ஏன்னா கண்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ்னு சொல்லலாம். அவங்க எல்லாருமே இந்த படத்தில் அசோசியேட் ஆயிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப கிராண்டியராக இருந்துச்சு. தென் பர்ஃபார்மன்ஸஸ் பற்றி சொல்லணும்னா, ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் பிரபாஸ் வந்து ரொம்பவே ஸ்வாகியான, ரொம்ப சீரியஸான, ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படி தான் இருந்தார். இந்த படத்துலேயும் அப்படி தான் இருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவரோட காமிக்கல் சைடை ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அமிதாப் சார் அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரே ரொம்ப டாலு. அதில் அந்த கேரக்டருக்கு வேண்டி ரொம்பவே டாலாகவே காமிக்கிறாங்க. அப்புறம் அவர் எத்தனை பேர்த்த அடித்தாலும் இவர் அடிப்பாருப்பா அப்படின்னு நமக்கு தோணுது. அவரோட கன்வின்சிங்காக இருக்குது. அவரோட அந்த ஆக்ஷன்ஸும் அவரோட பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்பவே கன்வின்சிங்காக இருக்குது. ஸோ பார்த்தாலே பவர் தர மாதிரி ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் தீபிகா படுகோன் எல்லா படத்துலையும் வர மாதிரியும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி கமல்ஹாசன் சார் பற்றி சொல்லணும். நம்ம ஊரில் நிறைய டேரக்டர்ஸ் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கமல்ஹாசன் சார் நம்ம வந்து புதுசாகவே நீ காமிக்க முடியாது, அவர் எல்லாமே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தோட டேரக்டர் நாக் அஸ்வின் அதை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு அவதாரில் இருக்கார் கமல்ஹாசன். அவரும் ஒரு டார்க் ஸ்கேரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரோட எக்ஸ்பிரஷனை வச்சு மட்டும் இல்லாமல் அவரோட அந்த வாய்ஸ் மூலியமாகவும் அந்த மாடுலேஷன் மூலியமாகவும் ரொம்ப ஸ்கேரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் மிஸ்டர் கமல்ஹாசனோட ரோலும் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துலையும் மிஸ்டர் கமல்ஹாசன் ஹீஸ் த ஃபைனஸ்ட் ஆக்டர் இந்த கண்ட்ரின்னு நிரூபிச்சிட்டாரு. அண்ட் மியூசிக் பற்றி சொல்லணும்னா எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா சந்தோஷ் நாராயண் பண்றாரு, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். ஆனால் மனசில் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, இவர் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் புல் ஆஃப் பண்ண முடியுமா இவரால் அப்படின்னு. சீரியஸாகவே மியூசிக் ரொம்பவே நல்லா, ரொம்ப கிராண்டியராக இருந்துச்சு. ஒரு வார் சீன் ஆகட்டும், ஒரு எலிவேஷன் சீன் ஆகட்டும், அவரோட மியூசிக் அந்த சீனுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டியை கூட்டுது அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தது புரியும். அண்ட் சிஜிஐ பற்றி சொல்லணும்னா, மேலே இருக்க காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், சீக்ரெட் சிட்டியான சம்பாலா ஆகட்டும், காஷி ஆகட்டும், இது எல்லாமே அவங்க சிஜிஐ பண்ணியிருக்க ஒர்க்கு வந்து ரொம்பவே இன்டர்நேஷ்னல் மூவிஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த வகையிலையும் சிஜிஐ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக ஒரு லிஃப்ட் வரும், காஷ்லேருந்து மேலே காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு ஒரு லிஃப்ட்டு. அந்த லிஃப்டெல்லாம் 3Dயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படத்தில் புஜ்ஜி கேரக்டருமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது கொடுக்குற ஒவ்வொரு என்கவுண்டருமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டரும் ரொம்பவே நல்லா டிசைன் பண்ண கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட அந்த டொனாலிட்டியும் மாடுலேஷனும் ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு அவங்க தான் உயிர் கொடுக்குறாங்கன்னே சொல்லணும். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் கீர்த்தி சுரேஷ். அமேசான் பிரைமில் புஜ்ஜி அண்ட் பைரவான ஒரு சீரிஸ் விட்டுருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அன் இந்தியன் மேட் இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஃபிலிம். ஓகேவா? நீங்கள் ஓடிடியில் வந்தோட்டி பார்த்துக்கலாம், இல்லைனா நம்ம மொபைலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். அது முக்கியமாக 3Dயில் பாருங்கள். நம்ம டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.